अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொருவாறு அருளி செய்து வருகின்ற வேதாந்த தேசிகன் இதை பல பல பத்ததிகளாக, அதாவது பல பல பகுதிகளாக பிரித்து அருளி செய்திருக்கிறார். முதல் பகுதி பிரஸ்தாவனா பத்ததி. பிரஸ்தாவனம் என்னால் என்ன? பிரஸ்தாவ பத்ததி என்று பெயர். முன்னுரையாக சில விஷயங்களை தெரிவித்தார். அதற்கு பிறகு சமாக்கியா பத்ததி என்று அந்த பாதுகையினுடைய திருநாமத்தினுடைய பெருமை அதை வர்ணித்தார். ஷடகோபன் என்கிற பெயர் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்கிறதை வர்ணித்தார். அதுக்கு பிறகு பிரபாவ பத்ததி என்று 3வது பத்ததி, அந்த பாதுகையினுடைய பெருமைகளை எல்லாம் ஒருவாறு அருளி செய்தார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலே ஒவ்வொரு விதமாக அருளி செய்தார். 4வது பத்ததியாக பாதுகா பட்டாபிஷேக காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், அதனுடைய நுட்பங்கள், ராமபிரானை மறுபடியும் அழைத்து வருவதற்காக, அயோத்தியக்கு அழைத்து வருவதற்காக பரதாழ்வான் காட்டிற்கு சென்றது. அப்பொழுது ராமபிரான் மறுபடியும் நகரத்திற்கு, அதாவது அயோத்தியக்கு திரும்ப வரமாட்டேன் என்று சொல்லி தனக்கு பதிலாக தன்னுடைய பாதுகையை கொடுத்து அனுப்பியது. அந்த பாதுகையை கொண்டு பரதாழ்வான் பட்டாபிஷேகம் செய்து ராஜ்யத்தை ஆண்டது என்று இந்த சரித்திர பாகத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம், பல்வேறு விஷயங்களுக்கு காரண காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து மிக அற்புதமாக அருளி செய்கிறார். அதுதான் சமர்ப்பண பத்ததி என்கிற பத்ததி. பொழுது இந்த பத்ததியினுடைய கடைசி 2 ஸ்லோகங்கள், இந்த பத்ததியினுடைய 2 ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களிலே தமக்கு அந்த பாதுகை பரதனுக்கு அருள் புரிந்தது போலவே தமக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார். இதற்கு பிறகு அடுத்த பத்ததி தொடங்கும். 119வது ஸ்லோகத்திலே பரதனுக்கு போலே தனக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையை வேண்டுகிறார் இந்த 119வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன். யத்பிராத்ரே பரதாய ரங்கபதினா ராமத்வமாதஸ்துஷா நித்யோபாஸ்ய நிஜாங்கிரி நிஷ்க்ரயதயா நிச்சித்ய விஸ்ராணிதம் யோகக்ஷேமவஹம் சமஸ்த ஜகதாம் யத்கீயதே யோகிபிஹி பாதத்ராணமிதம் மிதம் பச்ச கதாம் அன்னாயமே நின்னுதாம். பரதனுக்கு இந்த அதாவது ராமபிரான் என்கிறவன் ஆர் என்று சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ரங்கபதினா ராமத்வமாதஸ்துஷா, ராமபிரானாக அவதரித்தவனும் ரங்கபதினா என்கிறார். ரங்கராஜன் தான் ராமனாக வந்து அவதரித்தான் என்று சொல்றார். இது பலவிதமாக நாம் இதை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் ரங்கநாதன் முதலிலே ராமபிரானுக்கு திருவாராதன பெருமாளாக இருந்தான். அயோத்தியிலே ராமபிரான் எழுந்தருளி இருக்கிற பொழுது அவன் ஆராதித்தவன் ஆர் என்னால் இந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே இன்றைக்கு நாம் சேவிக்கிற அந்த ரங்கநாதன் தான், ஸ்ரீரங்கநாதன். அவனைத்தான் ராமபிரான் ஆராதித்து கொண்டிருந்தான். விபீஷணனுக்கு பரிசிலாக கொடுத்தான். விபீஷணன் எடுத்து செல்லுகிற பொழுது அங்கே
2 காவேரி நடுவிலே வந்த பொழுது இந்த இடம் மிகவும் ரம்யமாக இருக்கிறபடினாலே நான் இங்கேயே தங்கி விடுகிறேன் என்று பெருமாள் சாதித்து விட்டார். அதனால் அங்கேயே எழுந்துள்ள பண்ணிவிட்டு அவன் விபீஷன் சென்று விட்டான் என்று சரித்திரம் அது ஸ்ரீரங்கத்தினுடைய ஸ்தலமகாத்மியத்திலே சொல்லப்படுகிறது. எல்லாம் உலக அனைத்தும் அறிந்த சரித்திரம்தான் இது. இப்போ ராமபிரானை ஆராதித்தவர் அதாவது ரங்கநாதனை ஆராதித்தவர் ராமபிரான் என்ற சரித்திரம் கிடைக்கிறது. ஆனால் அந்த ரங்கநாதன் தான் ராமனாகவும் அவதரித்தான். என்ன காரணம் என்னால் அது பல காரணங்கள். அடியவர்களை அனுகிரக பரித்ராணாய சாதுனாம் என்று சொல்லப்பட்டபடி ஒரு குஹப்பெருமாளை, ஒரு விபீஷணாழ்வானை, ஒரு சுக்ரீவ மகாராஜரை, திருவடி ஹனுமானை இவர்களையெல்லாம் அனுகிரகிக்க வேணும் என்பதற்காக அவதரித்தான். விநாசாயச்ச துஷ்கிருதாம் என்கிற கணக்கிலே ராவணன் முதலான ராட்சதர்களை அழிப்பதற்காக அவதரித்தான். என்னால் அப்படி அவதரித்தவனார் என்னால் அதுவும் ரங்கநாதன் தான். அப்படி ரங்கநாதன் இந்த லோகத்திலே ராமனாய் அவதரித்திருக்கிற பொழுது தானே எதற்கு தன்னையே ஆராதனம் பண்ணினான்? அந்த ரங்கநாதனை இவர் எதற்கு திருவாராதனம் பண்ணினார் என்று கேட்டால், அதுதான் உலகத்திலே ஒரு அவதாரத்தை எடுத்தால் மற்றவர்களெல்லாம் என்ன செய்வார்களோ அதை தானும் செய்து அனுஷ்டித்து காட்ட வேண்டும் என்கிறபடியினாலே அப்படி செய்தான் என்கிறதத்தான் கம்பர் கூட ஸ்ரீராமாயணத்திலே தெரிவிக்கிற பொழுது தன்னைத்தானே தொழுவான் போல் தயரதன் மைந்தன் செல்கின்றான் என்று சொன்னார். ரங்கநாதனை ஆராதிக்க ராமபிரான் செல்கிறான் என்கிறத சொல்லுகிற பொழுது தன்னைத்தானே தொழுவான் போல் தயரதன் மைந்தன் செல்கின்றான் என்று அவர் கம்பரும் காட்டினார். இப்போ ரங்கநாதனே ராமனாக வந்து அவதரித்திருக்கிறான் என்கிற விஷயம்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. ஆஹா, யத் பிராத்ரே பரதாய ரங்கபதினா ராமத்வமாதஸ்துஷா, ரங்கபதினா ராமத்வமாதுஷ்டா, ராமனாக அவதரித்திருக்கிற ரங்கநாதனாலே பிராத்ரே பரதாய தன்னுடைய சகோதரனான பரதனுக்கு என்ன கொடுத்தான்னு கேட்டா, நித்யோபாஸ்ய நிஜாங்கிரி நிஷ்கிரயதையா நிச்சித்ய விஸ்ராணிதம், நித்தியம் ஆராதிக்கும்படியாக என்ன கொடுத்தான் என்னால் அந்த பரதனுக்கு நித்திய உபாசிய நித்தியம் தியானிக்க தகுந்ததாக இருக்கக்கூடிய தம்முடைய திருவடிகளுக்கு அது பதிலாக என்ன சொல்றாருன்னா நிஜாங்கிரி நிஷ்கிரயதையா, நிஷ்கிரயதையா என்னால்னா அந்த திருவடிகளுக்கு பதிலாக எதை நிச்சயித்து கொடுத்தார் என்னால் நிச்சித்திய விஸ்ராணிதம், விஸ்ராணிதம் கொடுக்கப்பட்டது எது என்னால் பாதுகை. எது அந்த பாதுகை இருக்கிறதே அது என்ன எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, யார் யார் அந்த பாதுகையை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு யோகக்ஷேமங்களை எல்லாம் கொடுக்கிறது. இந்த பாதுகைக்கு அப்படிப்பட்ட பெருமை. எப்படி பண்றது? யோகக்ஷேமவகம் சமஸ்த ஜகதாம் யத் கீயத்தே யோகிபிகி, யோகிகளாலே இது பாதுகையினுடைய பெருமை எப்படி சொல்லப்படுகிறது? சமஸ்த ஜகதாம் யோகக்ஷேமவகம், உலகனைத்திற்கும் இது யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யோகம் என்னால் முன்பு இல்லாத நன்மைகளை உண்டாக்குவது, க்ஷேமம் என்னால் உண்டாக்கின நன்மைகள் எல்லாம் நிரந்தரமாக தங்கும்படி செய்வது. இப்படிப்பட்ட யோகக்ஷேமங்களை கொடுக்கக்கூடியது அந்த பாதுகை. பாதத்ராணமிதம், அப்படிப்பட்ட பாதுகை இது என்று சொன்னாலே அப்படிப்பட்ட பாதுகையானது இப்பொழுது எனக்கும் நன்மை செய்ய வேணும். வேதாந்த தேசிகன் இதில் பிரார்த்தித்துக்கோ, எப்படி பரதனுக்கு அது நன்மை செய்ததோ அதுபோல எனக்கும் நன்மை செய்ய வேணும். என்ன நன்மை செய்ய வேணும் என்னால் சொல்லுகிறார் இந்த இடத்துல, மிதம் பச்ச கதாம் அன்னாய நின்னுதாம். அதாவது மிகவும் தரித்திரனாய் இருக்கிறவன் அவனுடைய வார்த்தையை உடனே இது போக்கடிக்க வேண்டும். எனக்கு ஏற்படக்கூடிய அதாவது என்னுடைய நீச்சத்தனத்தை இந்த பாதுகையானது போக்கடிக்கட்டும். நான் மிகவும் தாழ்ந்தவனாய் இருக்கிறேன், அந்த தாழ்ந்த நிலை என்கிறது எனக்கு நீங்க வேண்டும். இதெல்லாம் நைச்சானுசந்தானத்தாலே சொல்லுகிறது. எனக்கு நல்ல உயர்ந்த நிலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுவது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதுக்கு முன்னால் என்ன சொல்லணும்? நம்முடைய நீச்சத்தனம் தொலைய வேண்டும், நம்முடைய கெடுதல் தொலைய வேண்டும், நமக்கு அறியாமை என்கிறது இருக்கிறதே அது தொலைய வேண்டும் என்று அது போன்ற கருத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அதாவது எப்பொழுதுமே ஒருத்தன் தனக்கு இருக்கக்கூடிய குறைகளை உணர்ந்தால்தான் மேலே நாம் முன்னேற முடியும். நான் மிகவும் நீச்சன் என்கிறதை நாம் உணர்ந்தால்தான் நமக்கு, அதாவது சாதாரணமாக உலகத்திலே கூட சொல்லுவார்கள், வியாதி என்பது என்னது என்று தெரிந்து கொண்டால்தான் அதுக்கு மருந்து கொடுக்க முடியும். எனக்கு ஒரு வியாதியும் இல்லை என்று வியாதி இருக்கிறவன் நினைத்தானால் என்ன பண்ணும்? அந்த வியாதியை அவனை முடித்து விடும். அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அது நீங்க வேணும் என்று நினைக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே
பொதுவாக எல்லாருக்கும் பயன்படும்படியாக. இது அவருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, நமக்கெல்லாம் நிச்சயமாக பொருந்துகிறது. நாம் எல்லோரும் நீச்சர்கள் தானே. ஆகினாலே என்ன சொல்லுகிறார், இந்த ஸ்லோகத்தை நாம் அனுசந்தித்தால் நம்முடைய தாழ்வுகள் எல்லாம் நம்மை விட்டு அகலும் என்பதாக கருத்திலே கொண்டு இப்படி அருளி செய்கிறார். என்ன சொல்றான்னா, இந்த பாதுகையாண்டு பாதத்திராணம் என்ன சொல்லுகிறார், அந்த பாதத்திராணம் என்ன பண்ண வேண்டும் என்னால் மிதம் பச்ச கதாம் அன்னாயமே நின்னுதாம், உடனே எனக்கு என்னுடைய தாழ்வை போக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். கடைசியாக இந்த பத்தத்தியினுடைய கடைசி ஸ்லோகம், அதாவது இந்த சமர்ப்பண பத்தத்தியினுடைய கடைசி ஸ்லோகம், அதிலேயும் இதே போன்ற ஒரு பிரார்த்தனையைத்தான் செய்கிறார். பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா சேஷேவ சிரசி நித்யம் விஹரது ரகுவீர பாதுகே பவதி. முக்கியமாக இந்த பாதுகை எனக்கு என்ன பண்ண வேணும் என்று கேட்டால், எனக்கு உண்டான அபவாதங்களை போக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் அப்படியே தெரிவிக்கிறார். என்ன சொல்றேன்னா, பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வ அபவாத துர்ஜாதா. அபவாதம் என்கிறது ஒன்று இருக்கிறது. அபவாதம் என்னன்னா வீணான பழி. நமக்கு அனாவசியமாக ஒரு பழி வந்து சேர்கிறது. உலகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தால், நாம் உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்தை நாம செய்கிறோம். அப்படி செய்கிற பொழுது நம்மையும் அறியாமல் நம்மிடத்தில் இவர் இப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்டார் என்று பழி ஏற்படுகிறது. அது அந்த பழி நீங்க வேண்டும். அது யாருக்கு நீங்கித்துன்னு கேட்டா, பரதஸ்யேவாம், பரதனுக்கு ஒரு பழி ஏற்பட்டதல்லவா. உண்மையிலே ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருளியதற்கு ஏதாவது காரணம் உண்டோ? பரதன் காரணம் என்று எங்காவது சொல்ல முடியுமோ? கைகேயி பரதனுடைய தாயார் வரங்காட்டாள், என்னுடைய பிள்ளையான பரதன் தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று. ஆனால் அப்படி தாயார் கேட்ட விஷயத்திலே பரதாழ்வானுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததே பரதனுக்கு தெரியாது. அவர் எங்கேயோ கேகய தேசத்திலே வெகு தூரத்திலே இருந்தார். அவர் ராமபிரானும் காட்டிற்கு எழுந்தருளி தசரதன் துஞ்சின பிற்பாடுதான் அவர் அயோத்தியக்கே திரும்பி வந்து இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார். ஆனாலும் கூட அவர் பேர்ல ஒரு அபவாதம் ஏற்பட்டு விட்டதல்லவா, ஒரு பழி. என்ன பழி? தமையனை காட்டுக்கு துரத்தினான், தந்தையை இந்த உலகத்தை விட்டே துரத்தினான். இது அத்தனைக்கும் காரணம் பரதன் தான் என்று பிறர் சொல்லுகிற நிலை ஏற்பட்டு விட்டதோ இல்லையோ. ஆனால் எப்பொழுது இந்த பாதுகையை பரதாழ்வான் பெற்று தலைமையில தாங்கி அதற்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தானோ, அடுத்த நிமிஷம் என்ன ஆகிவிட்டது, அத்தனை பழிகளும் அகன்று விட்டது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். பரதஸ்யேவா, எப்படி பரதனுக்கு அந்த பழியெல்லாம் நீங்கித்தோ, அதே போல மமாபி, எனக்கும் கூட ஏற்பட வேண்டும். என்ன ஏற்பட வேண்டும்? விஸ்வ அபவாத துர்ஜாதா, இந்த உலகத்திலெல்லாம் மிகதா பெரியதாக உண்டாகக்கூடிய அந்த பழிகளெல்லாம் எனக்கு நீங்க வேண்டும் என்று சொல்லி, அதற்காக என்ன பண்ணுகிறேன், சேஷேவ சிரசி நித்தியம் விகது, என்னுடைய தலையிலே அது எப்படி சேஷைவன்ற, சேஷம்னா பரிவட்டம் என்று சொல்வார்கள், தலையிலே கட்டக்கூடிய பரிவட்டம். அந்த பரிவட்டம் போல இந்த பாதுகையானது என்னுடைய தலையிலே எப்பொழுதும் இருக்கட்டும். அதாவது தலையில் இருக்கக்கூடிய ஒரு பாகை போலே என்று கூட, கிரீட்டம் போலே என்று கூட சொல்லலாம். ஆஹா, சேஷேவ சிரசி நித்தியம் விகரத்து, என்னுடைய தலையிலே எப்பொழுதும் அந்த பாதுகையானது திகழட்டும். ரகுவீர பாதுகே பவதி என்று, ஹே ரகுவீர பாதுகே பவதி, நீ எப்பொழுதும் என்னுடைய தலையிலே திகழ வேண்டும். திகழ்ந்து என்ன செய்ய வேண்டும்? எப்படி பரதனுக்கு ஏற்பட்ட ஒரு வீணான பழியை துடைத்து எறிந்தாயோ, அந்த அபவாதத்தை நீக்கினாயோ, அதுபோல எனக்கும் இந்த அபவாதத்தை நீயே நீக்கி அருள வேணும் என்று இந்த சமர்ப்பண பத்தத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதனால் நமக்கும் கூட அபவாதங்கள் எல்லாம் நீங்க வேணும் என்றால் இது போன்ற ஸ்லோகங்களை நாம் சொன்னோமானால் நம்மை குறித்து எழுகின்ற வீணான பழிகளெல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும் என்றே கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।